இன்னைக்கு நம்ம சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர ஆசையா விரும்பி சாப்பிட்ற கொக்கோ மிட்டாய் ரொம்ப ஈஸியா எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபர்ஸ்ட் இந்த கொக்கோ மிட்டாய் செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சை நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த நிலக்கடலை எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் இப்போ ரொம்ப ஈஸியா கிடைக்குது. இந்த பச்சை கடலையை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை இப்போ மீடியமாக வச்சுட்டு இந்த கடலையை நல்லா வறுத்து விடுங்க. இந்த கடலை கரிஞ்சு போயிடக்கூடாது, அதனால அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. கையை வச்சு இந்த கடலையை கசக்கும் போது உங்களுக்கு தோல் நீக்க ரொம்ப ஈஸியாக வந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை கடலை வறுக்கும் போது உங்களுக்கு கலர் மாறிடக்கூடாது. அப்போ தான் கொக்கோ மிட்டாயோட கலர் நம்ம கடையில் வாங்குகிற கொக்கோ மிட்டாய் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பச்சை கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே 2 கையை வச்சு நீங்கள் கசக்கி எடுத்தீங்கன்னா தோல் தனியாக கடலை தனியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கடலையை சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க, தோல் இல்லாமல். இப்போ பாருங்கள், நான் கடலையில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குருணையாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அரைச்ச கடலை பருப்பு எந்த அளவுக்கு குருணையாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச கடலையை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட்டு விரிச்சுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பட்டர் சீட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட பட்டர் சீட்டு இல்லைன்னா பரவாயில்லைங்க, அப்படியே சப்பாத்தி கட்டையில் நெய்யோ எண்ணெயோ தடவி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையிலையுமே நீங்கள் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வைக்கும்போது கொக்கோ மிட்டாய் செய்யல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக எப்படி கொக்கோ மிட்டாய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். எந்த கப்பில் நீங்கள் 1 கப் அளவுக்கு பச்சை கடலை எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது இனிப்பு கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் எல்லாம் தண்ணியில் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு கல் தூசி எதுவுமே இல்லாமல் கொக்கோ மிட்டாய் சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வடிகட்டின வெள்ளத்தை அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதே பாத்திரத்தில் நீங்கள் வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இந்த வெள்ளை தண்ணி நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்குமே நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இந்த வெள்ளை தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்க்கும் போது உங்களுக்கு கொக்கோ மிட்டாய் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சக்கரை தண்ணியை நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க. இது இன்னுமே நல்லா தண்ணி வற்றி ஒரு கம்பி பதம் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே அடுப்பில் இருக்கட்டும். இந்த கொக்கோ மிட்டாயில் வெள்ளை பாகோடைய பதம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த வெள்ளைப்பாகை எடுத்து விட்டு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் வெள்ளைப்பாகை எடுத்து விட்டுட்டு கையில் திரட்டி எடுங்க. இப்படி எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கையில் வெள்ளைப்பாகு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரி வெள்ளைப்பாகை நீங்கள் திரட்டி கையில் எடுத்துட்டு அதை லைட்டாக உடச்சி பாருங்கள். அப்படி உடைக்கும் போது லேசாக உங்களுக்கு உடப்பட்டுச்சுன்னா அது கரெக்டான ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடலையை சேர்த்ததுமே நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொடுங்க. உங்களுக்கு இந்த கடலையும் வெல்லமும் சேர்ந்து உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த கொக்கோ மிட்டாய் இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி கட்டையில் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த கொக்கோ மிட்டாய் திரண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி கொக்கோ மிட்டாய் ரெடியானதுமே சூடோடு இருக்கும்போதே நீங்கள் அப்படியே சப்பாத்தி கட்டையில் சேர்த்துருங்க. கொக்கோ மிட்டாய் கொஞ்சம் ஆற விட்டுட்டா கூட உங்களுக்கு பீஸ் போட முடியாது, அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். இப்போ சப்பாத்தி கட்டையில் எல்லா கொக்கோ மிட்டாயும் சேர்த்தாச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனை வச்சு கொக்கோ மிட்டாயை இந்த மாதிரி லேசாக பரப்பி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி கட்டையை வச்சு சமமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை பயன்படுத்தி நீங்கள் கொக்கோ மிட்டாய் தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு கொக்கோ மிட்டாய் ஒரே சமமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொக்கோ மிட்டாய் ரெடியானதுமே நீங்கள் உடனே பாத்திரத்துலேருந்து மாற்றிட்டு இந்த மாதிரி சமப்படுத்தி நீங்கள் பீஸ் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொக்கோ மிட்டாய் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஆற விட்டுட்டாலுமே கொக்கோ மிட்டாய் பீஸ் போட முடியாது. இப்போ சப்பாத்தி கட்டைனால இந்த மாதிரி நீங்கள் கொக்கோ மிட்டாயை சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் பீஸ் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி கத்தினால நீங்கள் லைட்டாக இப்படி கீரல் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்போ கொக்கோ மிட்டாய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி கொக்கோ மிட்டாய் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு இப்படியே அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கட் பண்ண சைஸில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கொக்கோ மிட்டாய் வந்துடும். இப்போ ஒரு கொக்கோ மிட்டாய் நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்க பச்சை கடலை வச்சு நீங்களும் இதே மாதிரி கொக்கோ மிட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். நம்ம கடையில் வாங்கின கொக்கோ மிட்டாய் மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. குழந்தைகள்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கடையில் உள்ள சாக்லேட் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு கொக்கோ மிட்டாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.